வெள்ளை மூக்கடலை வெஜ்ஜு பிரியாணி செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற பொன்னி ரைஸில் பண்ணியிருக்கேன். அக்ஷயா பொன்னி ரைஸ் AKS ரைஸ் தாங்க வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற வெள்ளை மூக்கடலையே மஞ்சத்தூளும் உப்பு போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த குக்கர்லேயே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன், செக்கு கடலை எண்ணெய். அதில் பட்டை, லவங்கு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டிருக்கோம். அது கூட வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயமும் பச்சை மிளகாய் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்குவோங்க. நல்லா வதங்கின பிறகு வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. மொத்தமாக நல்லா வதங்கின பிறகு நல்லா துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கோங்க. அது வந்து டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிருக்கு அப்புறம் ஒரு அரை முடி லெமன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வெளியில் நிறைய சாய பவுடர் கலக்கிறாங்க, அது யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பிரியாணி பவுடர், அதுவும் வீட்டில் அரைச்சது தான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு காய்கறி கொஞ்சம் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கோங்க. நான் வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதே பிரியாணி அரிசியில் 1 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இது வந்து புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசின்றதுனால இதுக்கு வந்து 2 கிளாஸுக்கு 2 கிளாஸ் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு அளவு பார்த்துக்கிட்டு கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்குவோம். அரிசியெல்லாம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்சுருக்கல அந்த சுண்டலை போட்டுக்குவோம். அது மேலே கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா மூடி ஒரு 4 விசில் விட்டுடுவாங்க. அது இப்போ விசில் அடங்கிறதுக்குள்ளே ஓடி போய் நான் செம்பருத்தி டீ கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். செம்பருத்தி பூ டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணி 11 ஆகிடுச்சு. நான் இப்போ குடிச்சிட்டு ஓடி வந்துடுறேன். குக்கரில் விசில் நல்லா அடங்கிருச்சுங்க. திறந்து பார்ப்போமா? செம்ம சூப்பருங்க. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பொன்னி ரைஸில் பிரியாணி கூட நான் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலி ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் 65 பண்ணியிருக்கேன், ரைத்தா வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.